பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான விரத நாள். இந்த ஜூன் மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு முக்கியமான பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த தேய்பிறையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம், ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் ரொம்பவே அபூர்வமானது. கட்டாயமாக சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷ விரதம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தோன்னா 2 முறை வரும் பிரதோஷம். இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஜூன் மாத 23ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட கிருஷ்ண பட்சத்தில் வரும் இந்த பிரதோஷ விரதம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இதை சோமவார பிரதோஷம் அப்படின்னு, அபூர்வமான பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நாளில் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது செல்வம் பெருகுவதற்காகவும் அமைதி நிலவுவதற்காகவும் மிக மிக அபூர்வமான ஒரு பிரதோஷம் அப்படின்னும், ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியில் பிரதோஷம் விரதம் வருது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி பிரதோஷம் எப்படி கிடைப்பதற்கு அரிய பலன்களை தரக்கூடிய முக்கிய பிரதோஷமோ, அதே போல் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரிய திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஜூன் மாதத்தில் சோமவார பிரதோஷம் ஆனி மாத தேய்பிறை திதியில் சிவராத்திரி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றாக பார்க்கப்படுது. பிரதோஷ விரதம் வழிபாட்டு பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் சிவபெருமான் கோவிலுக்கு கட்டாயமாக வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருளின் வகைகளில் பிரதோஷ விரதத்தின் போது பக்தர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி சிவபெருமானுக்கு நடைபெறும் அந்த அபிஷேகத்துக்காக கண்டிப்பாக சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் அந்த பால் அபிஷேகத்தை கண்ணால் கண்டு சிவபெருமான் மேனி குளிர்வதை நம்ம மனம் குளிர கண்டு சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் அர்ச்சனைக்கு தேவையான வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது, அதே போல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் முடிந்து அர்ச்சனை முடிந்து சிவபெருமானுக்கு சூடுவதற்காக தாமரை புஷ்பம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி இந்த 3 பொருளையும் கட்டாயமாக இன்று சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. புராணத்தின்படி பார்த்தோன்னா பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட அந்த ஆழ கால விஷத்தை உண்டு தான் உலக உயிர்களை காத்தார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்காக உதவிய சிவபெருமானை தேவர்கள் உள்ளிட்டோர் எல்லாருமே போற்றி வழிபட்டனர் அப்படின்னும், இதனால் உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில ஆனந்த தாண்டவம் ஆடி எல்லாருக்குமே காட்சி கொடுத்து வேண்டிய வரங்களை தந்து அருளிய வேலைதான் இந்த பிரதோஷ வேலையாக வழிபட செய்யப்படுது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் நமக்கு செல்வம், அது மட்டுமல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. சூரியன் மறைவதற்கு 72 நிமிடங்களுக்கு முன்பு இந்த பிரதோஷ காலம் துவங்குது அப்படின்னும், இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட வேண்டும் அப்படின்னும், பிரதோஷ விரதத்தை நம்பிக்கையோடு நம்ம கடைப்பிடித்தோன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கி துன்பங்கள் கவலைகள் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கான அற்புதத்தை சிவபெருமான் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த பிரதோஷ நேரத்தில், மாலை நேரத்தில் பிரதோஷ விரதத்தின் போது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் செய்வதை நம்ம கண்குளிர பார்க்கணும். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள், குறிப்பாக பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. அதே போல் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற
மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவிலில் போய் தேவையில்லாத வீண் விவாதங்களை பேசுகிறத விட இந்த ஒரு மந்திரத்தை மனசார சிவபெருமானை நினைத்து நம்ம உச்சரிக்க நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே காணலாம். பிரதோஷ விரதம் இருக்கும் நாளில் காலையிலேயே குளிச்சுட்டு சிவபெருமானை மனதில் நினைத்து விரதத்தை நெற்றியில் நீரோடு துவங்கணும் அப்படின்னும் அன்று முழுவதுமே சிவ மந்திரங்களை ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, எப்படி சொல்லணும்னு தெரியலையேன்ற கவலைப்படுறவங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசார உச்சரித்தாலே போதும். மாலையில் சிவன் கோவிலுக்கு போய் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பிரசாதம் அங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அன்னைக்கு இரவு உணவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரதோஷ விரதத்திற்கான மகிமை. திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்தோன்னா மன அமைதி கிடைக்கும் அப்படின்னும், அதுவே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தில் விரதம் இருந்தோன்னா நோய்கள் தீக்கும் அப்படின்னும், புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் விரதம் இருந்தோன்னா குழந்தைகளின் நலன் பெருக்கி கொள்ளலாம் அப்படின்னும், வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்தோன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும், வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்தோன்னா செல்வம் பெருகும் அப்படின்னும், சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்தோன்னா பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னும், ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னும், இந்த பிரதோஷம் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு தினத்திலும் வந்ததுன்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள பிரதோஷ வழிபாடு செய்து சிவபெருமானின் நந்தியம்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் இந்த ஆனி மாத சோமவார பிரதோஷம் ரொம்பவே சிறப்பான பலன். இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் நம்ம வழிபாடு செய்வதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் அப்படின்னும், மன அமைதி, ஆரோக்கியம், செல்வம், அது மட்டுமல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அதே போல் சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் வரும் நாளில் மாலை வேளையில் பால் வாங்கி கொடுப்பது, அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்காக வில்வ இலையை வாங்கி கொடுத்து தாமரை புஷ்பம் வாங்கி கொடுத்து சிவபெருமானை பரிபூர்வமாக மனதார வேண்டிக் கொள்ளலாம். நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நடத்தி வைப்பார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறது 100% உண்மை. மறக்காம இன்று சிவபுராணம் பிரதோஷ பாடல்களை பாடி எம்பெருமான் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.